வங்கி கணக்கு உள்ள அனைவருக்குமே ரூபாய் 25,000 அப்படின்ற மாதிரி ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா RBI தான் இந்த 25,000 அப்படின்றது அனைவருக்குமே கொடுக்க போறதா ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த 25,000 ரூபாய் அப்படின்றது எப்படி நம்ம பெறலாம், இதற்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தின முழு விவரங்களை இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நீங்க இப்பதான் டிடி தமிழ் அப்டேட்ஸ் சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய அனைத்து புதிய தகவல்களும் உங்களுடைய மொபைலுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனைகள் எந்த அளவுக்கு அதிகரித்து வருகிறதோ அந்த அளவிற்கு மோசடிகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் என அனைத்துமே நாம் இருக்கும் இடத்திலிருந்து லட்சக்கணக்கிலான பணத்தை மற்றொரு வங்கி கணக்கிற்கு மாற்றுவதற்கான வழிகளை எளிமையாக்கி இருக்கின்றது. ஒரு கிளிக்லேயே நம்ம வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய பணம் மற்றொரு நபரின் கணக்கிற்கு சென்றுவிடும். இது மோசடிகளையும் இன்னும் எளிமையானதாக மாற்றியிருக்கிறது. UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் என அனைத்து வழிகளிலுமே மோசடிகள் நடக்கின்றன. லிங்க் அனுப்பி கிளிக் செய்ய வைப்பது, OTP மூலம் பணத்தை திருடுவது என நாளுக்கு நாள் டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்த வண்ணம் தான் இருக்கின்றன. நம்மளோட பணத்தை களவாடுவது குறித்து மோசடியாளர்கள் டிஜிட்டல் முறைகளில் புதிய புதிய வழிமுறைகளை எல்லாம் கண்டுபிடிக்கின்றனர். வாடிக்கையாளர் பக்கம் தவறே இல்லாத போதும் இவ்வாறு மோசடியாக நாம் இழந்த பணத்தை திரும்ப பெறுவது என்பது மிக கடினம். பெரும்பாலான சமயங்களில் நம்முடைய பணம் நமக்கு திரும்ப கிடைப்பதே கிடையாது. இதுவே உண்மையாகும். இதனால் வருமுன் காப்பதே சிறந்தது என்ற முறையில் யாரிடமும் பின் நம்பர், OTP உள்ளிட்ட ரகசிய தகவல்களை தெரிவிக்க கூடாது என RBI தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து வாடிக்கையாளர்களை பாதுகாக்க ஒரு புதிய நடவடிக்கை அறிவித்திருக்கிறது ரிசர்வ் வங்கி. மும்பையில் ரிசர்வ் வங்கி நிதி கொள்கை குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா செய்தியாளரிடம் அறிவித்தார். அப்போது டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து வாடிக்கையாளர்களை பாதுகாப்பு தொடர்பான புதிய வழிமுறைகளை கொண்டு வருவது தொடர்பான தகவலையும் வெளியிட்டுள்ளார். இதன்படி டிஜிட்டல் மோசடிகளில் பணத்தை இழந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவித்திருக்கிறார். இதற்கான ஒரு விதிமுறையை கூடிய விரைவில் ரிசர்வ் வங்கி வெளியிட இருக்கிறது. இப்போ எல்லாருமே UPI, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எல்லாமே யூஸ் பண்றோம். கூகுள் பே, ஃபோன்பே, ஆன்லைன் ஷாப்பிங் இது எல்லாமே நம்மளோட லைஃப்ல ஒரு பார்ட்டாவே மாறிடுச்சு. ஆனா அதே நேரத்துல ஃபேக் லிங்க் ஸ்கேம், OTP ஸ்கேம், KYC அப்டேட் அப்படின்னு சொல்லி பல மோசடிகள் அப்படின்றது நடந்துட்டே தான் இருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் RBI ஒரு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இந்த மோசடிகள் அப்படின்றது சிலருக்கு 1000 ரூபாயா இருக்கும், சிலருக்கு 2000 ரூபாய், சிலருக்கு 5000, சிலருக்கு 10,000, 20,000, இன்னும் சில பேருக்கு 50,000 கூட மோசடிகள் அப்படின்றது நடந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்மால் வேல்யூ டிஜிட்டல் ஃப்ராட் விக்டிம்ஸ்க்கு ரிலீஃப் தரதுக்காக தான் RBI இந்த புதிய ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர போறதா திட்டமிட்டிருக்காங்க. RBI கொடுத்த தகவல் படி எவ்வளவு தொகை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் இழந்த தொகையின் 85% வரை அல்லது 25,000 ரூபாய். இதில் குறிப்பாக எது குறைவோ அதுதான் மேக்சிமம் லிமிட். உதாரணமா உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் அப்படின்றது மோசடி நடந்துருச்சு அப்படின்னா 10,000 ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆயிருச்சு, நஷ்டம் ஆயிருச்சு அப்படின்னா 8,500 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே உங்களுக்கு ஒரு 40,000 மோசடி ஆகி அந்த அமௌண்ட் போயிருச்சு அப்படின்னா 25,000 ரூபாய் வரைக்கும் தான் மேக்சிமம் RBI உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது முழு பணமும் திரும்ப கிடைக்காது, ஒரு பார்ஷியல் காம்பன்சேஷன் மட்டும்தான் கிடைக்கும். பகுதி தொகை RBI உங்களோட வங்கி கணக்கில் கொடுப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் மோசடி ஏற்படுது, நீங்க டிஜிட்டல் மோசடிகளில் சிக்கி பணத்தை இழந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும்
இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை வந்து இப்போ ஆர்பிஐ எடுத்திருக்காங்க. இந்த உதவி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாச்சும் மோசடிகள் நடக்குது, ஏதாச்சும் ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னா உடனே நீங்கள் பேங்குக்கு வந்து தகவல் சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேங்குக்கு கால் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். அன்ஆதரைஸ்ட் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கணும். தென் அடுத்ததாக நீங்கள் வந்து சைபர் கிரைம் போர்ட்டலில் வந்து கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எனக்கு மோசடி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சைபர் கிரைமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ராட் நடைபெற்றதுக்கான ப்ரூஃப் உங்ககிட்ட இருக்கணும். அந்த மோசடி நடந்த உடனே அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி மோசடி நடந்த உடனே வந்து ரிப்போர்ட் பண்ணிடணும். நீங்கள் டிலே பண்ணிட்டீங்க, கொஞ்சம் லேட்டாக ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு உதவி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. நீங்கள் முதல்ல பேங்குக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறமா சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைபர் கிரைம் போர்ட்டலில் வந்துட்டு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் வந்து பதிவு பண்ணணும். அல்லது நீங்கள் சைபர் கிரைமுக்கு கால் பண்ணியும் கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். தென் கம்ப்ளைண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து சேஃபாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேங்க் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். பேங்க்கும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக எடுத்த உடனே இந்த உதவி அப்படின்றது கிடைக்காது. அவங்க நல்லா வெரிஃபை பண்ணி தான் கொடுப்பாங்க. நீங்கள் எந்த ஒரு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். முக்கியமான பாதுகாப்பு குறிப்புகள் வந்து சொல்லியிருக்காங்க. யார்கிட்டையும் உங்களுடைய ஓடிபி வந்து சொல்லாதீங்க. அதுக்கப்புறமா தெரியாத லிங்க் ஏதாச்சும் உங்களுக்கு வருது அப்படின்னா அதை கிளிக் பண்ணாதீங்க. அன்னோன் லிங்க் எதுவுமே கிளிக் பண்ணாதீங்க. தென் ஸ்க்ரீன் ஷேரிங் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சஸ்பீஷியஸ் கால் வருது அப்படின்னா அதை உடனே கட் பண்ணிடுங்க. ஆர்பிஐ எடுத்திருக்க இந்த முயற்சி டிஜிட்டல் பேமெண்ட் யூசர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டெப் தான். மோசடிகள் நடந்தால் ரிலீஃப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் ப்ரிவென்ஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ப்ரொடெக்ஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வரும்போது டிஜிட்டல் மோசடிகளில் பணத்தை இழந்தவர்களுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டாகும். ஆர்பிஐ ஆளுநர் சஞ்சய் மால்ஹோத்ரா உங்கள் அனைவருக்கும் தெரியும், தற்போது மோசடியான பண பரிவர்த்தனைகள் நடக்கின்றன. இதனை தடுக்க ரிசர்வ் வங்கி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது தொடர்பாக கூடிய விரைவில் ஒரு விதிமுறை வரவினை வெளியிட இருக்கிறோம். இது டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை மேலும் பாதுகாக்க கூடியதாக இருக்கும். இந்த பரிவர்த்தனைகளின் கீழ் டிஜிட்டல் மோசடிகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 25,000 ரூபாய் வரை இழப்பீடு வழங்கும் ஒரு புதிய விதிமுறையை கொண்டு வர செய்திருக்கிறோம் என தெரிவித்திருக்கிறார். இது முதல் கட்டமாக குறைந்த மதிப்பு கொண்ட பரிவர்த்தனைகளுக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மூத்த குடிமக்கள் போன்றவர்களுக்கு கூடுதலாக அங்கீகரிப்பு முறைகள் கொண்டு வரப்படும் என கூறியுள்ளார். ஏனெனில் பெரும்பாலான மோசடி கும்பல்கள் மூத்த குடிமக்களை தான் குறிவைக்கிறார்கள் என்பதால் கூடுதல் அங்கீகாரம் சரிபார்ப்பு நடைமுறைகள் கொண்டு வரப்படும் என கூறியிருக்கிறார். ஓடிபி உடன் பின் நம்பர், பாஸ்வேர்ட் அல்லது பயோமெட்ரிக் போன்ற சரிபார்ப்பு முறைகள் கொண்டு வரப்படலாம். இந்த விதிகள் நடைமுறைக்கு வந்தால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். மோசடி நடந்தாலும் பணம் திரும்ப கிடைக்கும் அல்லது இழப்பீடாவது மூத்த குடிமக்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா மூத்த குடிமக்களுக்கு மட்டும் இல்லை, டிஜிட்டல் மோசடிகளில் பணத்தை இழந்த அனைவருக்குமே 25,000 ரூபாய் வரை இழப்பீடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்றதையும் ஆர்பிஐ இப்போ வெளியிட்டிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த தகவல் உங்க அனைவருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாம இருக்கு. ஸோ தெரியாதவங்களும் இதன் மூலியமா பயன்பெறட்டும்.